நண்பர்களே, நான் உங்களோட முஜிமா. முன்னொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் ஒரு குருகுலம் இருந்தது. அங்கே சர்வஜித் என்ற ஒரு முதிய குரு இருந்தார். அவரிடம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்வி கற்று வந்தனர். சர்வஜித் வெறும் பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுப்பவர் அல்ல, வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற சூட்சமத்தையும் கற்றுக் கொடுப்பார். அவரிடம் கல்வி கற்றவர்களில் சோமன், ராமன் மற்றும் விவேகன் ஆகிய மூவரும் மிகச்சிறந்த மாணவர்கள். ஒரு நாள் அவர்களின் கல்வி காலம் முடிவடைந்தது. அவர்கள் மூவரும் தங்களது வீடுகளுக்கு செல்ல தயாராக இருந்தனர். குரு சர்வஜித் அவர்களை அழைத்தார். மாணவர்களே, நீங்கள் இதுவரை கற்ற கல்வியை நான் சோதிக்க விரும்புகிறேன். நீங்கள் மூவரும் இந்த காட்டை கடந்து உங்கள் ஊருக்கு செல்ல வேண்டும். வழியில் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதிலிருந்து உங்கள் அறிவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மூவரும் குருவை வணங்கிவிட்டு பயணத்தை தொடங்கினர். முதலில் சோமன் பேசினான். நான் அனைத்து வேதங்களையும் கரைத்து குடித்திருக்கிறேன். என்னால் எதையும் விவாதித்து வெல்ல முடியும். ராமன் சொன்னான், நான் தர்க்க சாஸ்திரத்தில் வல்லவன். எதையும் ஆதாரத்தோடு நிரூபிப்பேன். ஆனால் விவேகன் மட்டும் அமைதியாக வந்தான். அவன் சுற்றிலும் இருந்த செடி கொடிகளையும் பறவைகளையும் கவனித்துக் கொண்டே வந்தான். அவர்கள் காட்டின் நடுவே சென்று கொண்டிருந்த போது ஒரு மரத்தடியில் சில எலும்புகள் சிதறி கிடப்பதை கண்டனர். அந்த எலும்புகள் பெரிய விலங்குகளுடையது போல தெரிந்தது. சோமன் உற்சாகமடைந்தான். பார், என் கல்வியை காட்ட எனக்கு ஒரு சந்தேகம் கிடைத்துள்ளது. இந்த எலும்புகளை வைத்து இது என்ன விலங்கு என்று என்னால் சொல்ல முடியும் என்றான். சோமன் தனது மந்திரங்களை சொல்லி அந்த எலும்புகளை ஒன்றாக இணைத்தான். அது ஒரு சிங்கத்தின் எலும்புக்கூடு என்பது தெரிந்தது. ராமன் உடனே குறுக்கிட்டான். எலும்பை இணைத்தால் அது மட்டும் போதாது, இதற்கு தசைகளையும் இரத்தத்தையும் என்னால் கொடுக்க முடியும் என்று தனது தர்க்க அறிவை பயன்படுத்தி அந்த எலும்பு கூட்டிற்கு உருவம் கொடுத்தான். இப்போது அவர்கள் முன்னால் ஒரு முழுமையான சிங்கம் இறந்து கிடந்தது போல தெரிந்தது. மூத்த மாணவர்கள் இருவரும் பெருமையாக சிரித்து கொண்டனர். பார்த்தாயா விவேகா, என் கல்வி எவ்வளவு வலிமையானது என்றனர். விவேகன் அமைதியாக, நீங்கள் கல்வியை கற்றிருக்கிறீர்கள், ஆனால் அதன் விளைவை யோசிக்கவில்லை என்றான். சோமன் விடவில்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த சிங்கத்திற்கு என்னால் உயிர் கொடுக்க முடியும், அப்போதுதான் முழுமை பெறும் என்றான். விவேகன் பதறினான். வேண்டாம் நண்பா, அது ஒரு சிங்கம். அதற்கு உயிர் கொடுத்தால் அது நம்மை கொன்றுவிடும். தயவு செய்து இதை செய்யாதே என்று கெஞ்சினான். ஆனால் சோமன் கேட்கவில்லை. நீ கோழை, உனக்கு கல்வி மீது நம்பிக்கை இல்லை. நான் இன்று என் திறமையை நிரூபிப்பேன் என்று மந்திரங்களை சொல்ல தொடங்கினான். விவேகன் சட்டென்று அருகில் இருந்த ஒரு உயரமான மரத்தின் மேல் ஏறினான். சோமன் மந்திரத்தை சொல்லி முடித்ததும் அந்த சிங்கம் கண் விழித்தது. அது ஒரு பெரிய கர்ஜனை செய்தது. பல வருடங்களாக பசியில் இருந்த அந்த சிங்கம் எதிரே நின்றிருந்த சோமனையும் ராமனையும் ஒரே பாய்ச்சலில் கொன்று தின்றது. மரத்தின் மேல் இருந்த விவேகன் இதை பார்த்து அழுது கொண்டே இருந்தான். சிறிது நேரம் கழித்து சிங்கம் அங்கிருந்து சென்றது. விவேகன் மரத்திலிருந்து இறங்கி வந்தான். தனது நண்பர்களின் நிலைமையைக் கண்டு வருந்தினான். அறிவு என்பது கத்தியை போன்றது. அது கையில் பிடிப்பதோ அல்லது கழுத்தில் வைப்பதோ என்று தெரியாதவர்களுக்கு கல்வி ஒரு சாபம் என்று நினைத்து கொண்டான். விவேகன் தனது ஊருக்கு செல்லவில்லை. அவன் மீண்டும் குருவிடமே திரும்பினான். குரு சர்வஜித் அவனை கண்டதும் சிரித்தார். உன் நண்பர்கள் எங்கே? நடந்த அனைத்தையும் கண்ணீருடன் விவரித்தான். குரு சொன்னார், விவேகா, அவர்கள் இருவரும் அறிவை பெற்றிருந்தார்கள், ஆனால் விவேகத்தை இழந்துவிட்டார்கள். எதை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாத அறிவு சுமைக்கு சமம். நீ மரத்தில் ஏறிய அந்த ஒரு நொடி யோசனைதான் உன்னை காப்பாற்றியது. அதுதான் உண்மையான கல்வி. ஒருவன் 1000 புத்தகங்களை வாசித்திருக்கலாம், ஆனால் ஒரு எளிய மனிதனுக்கு உதவி செய்ய தெரியவில்லை என்றால் அவன் கல்வி வீண். ஒருவன் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிறிய பூச்சியின் உயிரை மதிக்க தெரியவில்லை என்றால் அவன் கல்வி ஆபத்தானது என்றார் குரு. விவேகன் இப்போது புரிந்து கொண்டான். அவன் மீண்டும் குருவிடமே தங்கி அறிவோடு சேர்ந்த பணிவையும் விவேகத்தையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினான். அவன் ஒரு சிறந்த ஆசிரியராக மாறினான். இந்த கதை இன்று நம் சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்று யோசித்து பாருங்கள். இன்று இணையத்தில் எல்லா தகவல்களும் கொட்டி கிடக்கின்றன. எதை வேண்டுமானாலும் நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம்.
ஆனால் அந்த தகவலை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? சமூக வலைதளங்களில் ஒரு தவறான செய்தியை பரப்புவதற்கு தொழில்நுட்ப அறிவு இருந்தால் போதும். ஆனால் அந்த செய்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் என்று யோசிப்பதற்கு விவேகம் தேவை. அந்த விவேகம்தான் இன்று பலரிடமும் இல்லை. சோமனை போல நாமும் பல நேரங்களில் நமது திறமையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் காரியங்களை செய்துவிடுகிறோம். நமது அகந்தை நமது அறிவை கண்மறைக்க செய்கிறது. அறிவு என்பது ஒரு விளக்கு. அது மற்றவர்களுக்கு பாதையை காட்ட வேண்டுமே தவிர மற்றவர்களின் வீட்டை எரிக்கக்கூடாது. விவேகனிடம் இருந்தது அந்த பாதை காட்டும் ஒளி. உங்கள் குழந்தைகளுக்கு பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்காதீர்கள். ஒரு எறும்பு ஊர்ந்து சென்றால் அதன் மேல் கால் வைக்காமல் நடக்க கற்றுக் கொடுங்கள். அடுத்தவர் பசியை கண்டு தன் உணவை பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுங்கள். அதுதான் மிகப்பெரிய படிப்பு. சர்வஜித் குரு சொன்னது போல, கல்வி என்பது உங்களை உயர்த்துவதற்காக அல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களை உயர்த்துவதற்காகத்தான். எவ்வளவு படித்திருந்தாலும் உங்கள் சம்பளத்தில் தெரியாது, உங்கள் நடத்தையில்தான் தெரியும். விவேகன் பிற்காலத்தில் அந்த சிங்கத்தின் எலும்புகள் இருந்த இடத்திற்கு சென்றான். அங்கே ஒரு சிறிய கல்வெட்டை வைத்தான். அதில் அறிவு ஆபத்தானது, விவேகம் பாதுகாப்பானது என்று எழுதினான். அது அந்த வழியே செல்லும் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது. பல நேரங்களில் நாம் விவாதங்களில் வெற்றி பெற நினைக்கிறோம். ஆனால் அந்த விவாதத்தால் ஒரு நட்பு முறிகிறது என்றால் அந்த வெற்றியில் என்ன பயன்? மௌனமாக இருந்து அந்த நட்பை காப்பாற்றுவதுதான் விவேகனின் அறிவு. இன்று நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் அறிவை நீங்கள் ஆக்குவதற்கு பயன்படுத்துகிறீர்களா அல்லது அழிப்பதற்கா? பிறரை ஏமாற்ற பயன்படுத்துகிறீர்களா அல்லது பிறருக்கு வழிகாட்டவா? கத்தி காய்கறி நறுக்கவும் பயன்படும், கை விரலை வெட்டவும் பயன்படும். அதை பிடிப்பவனின் கைகளில் தான் இருக்கிறது எதற்கு பயன்படும் என்பது. விவேகன் தன் நண்பர்களுக்காக ஒரு ஓவியத்தை படைத்தான். அதில் கல்வியின் சிறப்பை விட கருணையின் சிறப்பை மிக அழகாக விவரித்திருந்தான். அந்த புத்தகம் இன்று பல மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அறிவு என்பது தலைக்கணம் அல்ல, அது இதயத்தில் இருக்கும் ஈரப்பதம். கல்வி கற்க கற்க ஒருவன் இன்னும் எளிமையானவனாக மாற வேண்டும். மரம் பழுக்கும் போது அதன் கிளைகள் கீழே குனியும். அதுதான் உண்மையான முதிர்ச்சி. நீங்கள் பெரிய பதவியில் இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கும் முதியவர்களிடம் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் கல்வியின் தரம். சோமனும் ராமனும் ஒரு பாடமாக இன்று நம் முன்னே நிற்கிறார்கள். அவர்களின் அழிவு நமக்கு ஒரு எச்சரிக்கை. விவேகனின் வாழ்க்கை நமக்கு ஒரு அழைப்பு. நாம் யாரை பின்பற்றப் போகிறோம்? வாழ்க்கை என்னும் காட்டில் நமக்கு பல எலும்புக்கூடுகள் கிடைக்கும். அதற்கு உயிர் கொடுத்து சிங்கமாக மாற்றி நம்மை நாமே பலி கொடுக்க போகிறோமா அல்லது மரத்தில் ஏறி தப்பிக்க போகிறோமா என்பது நமது கைகளில் தான் இருக்கிறது. எனவே அறிவை தேடுங்கள், அதோடு விவேகத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். உங்கள் அறிவு உலகத்திற்கு ஒளியாகட்டும். இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் மேலும் போடுற எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.